வெல்கம் டு கிங் டீம். நான் உங்கள் ராபின் சிடி பேசுகிறேன். இன்றைக்கான டாபிக் யாருக்குன்னா, ஆக்சஸ்ன்ற வியாபாரத்தை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் ரிலேட்டிவோ உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் இதில் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்க, உங்களை இங்கே சம்பாதிக்க வைக்கிறதுக்கு 10 இயர்ஸ்லேருந்து 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான லீடர்ஸ் இங்கே இருக்காங்க. கண்டிப்பாக உங்களை சம்பாதிக்க வச்சுருவாங்க. ஓகே, இந்த வியாபாரம்லாம் எனக்கு வேணாம், என்னால் இந்த வியாபாரம் பண்ண முடியாது, எனக்கெலாம் இது செட் ஆகாது அப்படின்னு யார் ஒருத்தர் சொல்கிறீங்களோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேவா? பேசிக்காக பார்ப்போமா? ஒரு பிஸ்னஸ்னாலே ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். கரெக்டாக? இந்த ரெண்டு விஷயம் இல்லாமல் யாரும் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ரெஃபரல் இண்டஸ்ட்ரி, இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த ஆள் சேர்க்கக்கூடிய வியாபாரம் கண்டிப்பாக லாஸில் தான் போய் முடியும். அதனால எனக்கு இந்த வியாபாரம் வேணாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேவா? நீங்கள் யோசிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னதெல்லாம் எதில் நடந்ததுன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நடந்தது. 1 லட்ச ரூபா கொடுத்தா ஒரே வருஷத்தில் 2 லட்ச ரூபா கிடைக்கும். அதே மாதிரி மந்த்லி நம்ம ஒரு இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 5 இயர்ஸ், 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட்டோ லாஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் ஆகும். கரெக்டாக? அப்போ இந்த இதில் என்ன பண்ணாங்கன்னா ரெஃபரல் தான் பண்ணாங்க. ஆனால் இதில் ரிஸ்க் இருக்கானா? நிறையவே இருக்குது. ஏன் தெரியுமா? நம்ம ஒரு முதலீடு பண்ணியிருப்போம்ல, அந்த 1 வருஷம் கழிச்சு தானே அது டபுளாக கிடைக்குது. அப்போ அந்த 1 வருஷத்தில் அந்த பணம் வருமா வராதா ஒரு பயத்தோடய நம்ம ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டாக? அதே மாதிரி இன்சூரன்ஸ் 5 வருஷம் கழிச்சு தானே. மேபி ஒருவேளை முன்னாடியே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பயம்ன்றது நமக்கு இருக்குது. கரெக்டாக? ஆனால் இங்கே ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தவித லாஸும் இல்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க, ஆக்சஸில் தேவையான ப்ராடக்டை வாங்கிறீங்க. கொடுத்த பணத்துக்கு நம்ம பொருளை வாங்கியாச்சு. அப்போ நமக்கு இங்கே என்ன லாஸ் இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கே அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அது தானே. உங்கள் ஃப்ரெண்டு இங்கே பணம் கொடுத்துருப்பாரு, அதுக்கான பொருளை அவரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னா எந்த வித லாஸும் இல்லை. இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 6500 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. கிராசரி, மல்லிகை ஜாமான், மொத்தம் 41 ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க 6300 ரூபாய்க்கு. பேலன்ஸ் உங்களுக்கு 200 ரூபாய் இருக்குமா? அந்த 200 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வவுச்சரும் கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு இங்கே லாஸ் இருக்கா? நோ லாஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா 4700 ரூபாய். 4700 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4500 ரூபாய்க்கு 18 பேக் ஜஸ்ட் லீஃப்ன்ற நாப்கின். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டு அதை டெப்த்தாக சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுவும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க 2000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பன். இதுலேயும் உங்களுக்கு எந்தவித லாஸும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4850 ரூபா. கார்மெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 பேக் பார்த்தீங்கன்னா இதில் நாப்கினும் கொடுக்குறாங்க. அது போக 4200 ரூபாய்க்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வவுச்சரும் கொடுத்துட்டாங்க. இப்போ யோசிங்க, ஆக்சஸில் நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப்பாக வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது லாஸ் இருக்கா? எந்த விதத்துலையும் இங்கே லாஸ் கிடையாது. ஓகே சார், இங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டெலிவரிக்கு டைம் ஆகும்ல, அதில் லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கவலையே பட வேணாம். உங்களுக்கு 4 to 7 டேஸில் டெலிவரி வந்துடும். அதுக்குள்ளே லாஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு வேளை நீங்கள் யோசிச்சா கூட நம்மளுடைய ஆஃப்லைன் ஸ்டோர் சென்னை குரோம்பேட்லையும் திருச்சிலையும் நம்ம ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்குது. இமீடியட்டாக நீங்கள் நேர கையில் பணம் கொடுத்துட்டு உடனே ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு நாள் கூட உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆக்சிஸில் ப்ரைம் மெம்பர்ஷிப்பாக இருந்தால். அப்போ இங்கே ஒரு ப்ரைம் மெம்பராக இருக்கிறதுனால எந்த வித பாதிப்பும் என்ன கிடையாது, இங்கே நமக்கு கிடையாதுங்க. நீங்கள் எத்தனை வியாபாரம் வேணால் யோசிச்சு பாருங்கள், லாஸே இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆனால் லாஸே இல்லாமல் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா ஆக்சஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ நம்ம இன்னொன்று யோசிப்போம், அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 4700 ரூபா பணம் வேணும்ல, அந்த 4700 ரூபாயில் வச்சு நான் என்னென்னமோ பண்ணிடுறேன்னு யோசிப்பீங்கல்ல. யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 வருஷம் ஆகட்டுமே, அந்த 4700 ரூபாயை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்? செலவு தான் பண்ணியிருப்போம். இன்கேஸ் ஆக்சஸில் ஒரு ப்ரைம் மெம்பராக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கீழே ஒரு டீமையும் என்ன பண்ணியிருப்பீங்க? பில்டு பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா, ஏன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான விளக்கமும், நான் ஏன் ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆக்சஸை எப்படி நீங்கள் பண்ணணுன்றதே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று கமிட்மெண்ட், இன்னொன்று ஃபியூச்சரை பற்றின திங்கிங், இன்னொன்று பெனிஃபிட்ஸ் ஆஃப் நாமினி, நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற பயம். கமிட்மெண்ட் பாருங்களேன், இன்றைக்கி நம்ம ஓடிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு ஜாப்பில் இருக்கோம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு அக்ரி ஓரியன்டாக பண்ணுறோம். ஆனால் நம்ம ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆக முடியுதா? கண்டிப்பாக கிடையாது. நல்லா பாருங்கள்,
இன்றைக்கி கூகுளே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, ஒரு மந்த்லி ஒரு ஆவரேஜாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி 25,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கடனில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம எத்தனை லோன் எடுக்கிறோம், எத்தனை பேர்கிட்ட கடன் கட்டுறோம், எத்தனை பேர் ஜொல்லை வந்து அடகு வைக்கிறோம், எத்தனை பேர் வந்து லோன் ஓடிட்டே இருக்கோம். அப்படி ஓடி நம்மளால் ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் பார்க்குற வேலையிலேருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீள முடியாது அப்படின்னா இதுதான் உங்களுக்கு சரியான வாய்ப்பு. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் கமிட்மெண்ட்டை தாண்டி ஃப்யூச்சரை பற்றின பயத்தோடு தான் ஓடிட்டுருக்கோம். உண்மையில யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம நல்லா படிச்சிருக்கோம் ஆனால் வேலை இருக்கா? அதுவும் இங்கே கிடையாது. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன இது, ஃப்யூச்சரை பற்றின பயம் வந்துடுது. நான் எப்போ வேலைக்கு போகிறது, நான் சம்பாதிக்கிறது, நான் எப்போ கார் வாங்குறது, நான் எப்போ வீடு கட்டுறது, இதே திங்கிங்கில் தான் என்ன பண்ணிட்டுருக்கோம், ஓடிட்டே இருக்கும். நீங்களே சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி மணிக்கு வந்து வேல்யூ இருக்கான்னா டெஃபினட்டாக என்ன கிடையாது, பணத்துக்கு மதிப்பீடே கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய்க்கு இருந்த வேல்யூ இன்றைக்கி இருக்கான்னா கிடையாது. சேம் அதே மாதிரி தாங்க, இன்றைக்கி 1 லட்ச ரூபாய்க்கு என்ன வேல்யூ இருக்கோ 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே 1 லட்ச ரூபாய்க்கு வேல்யூ இருக்காது. ஆனால் இன்னொன்று யோசிச்சு பாருங்கள், அந்த 1 லட்ச ரூபா நம்ம சம்பாதிச்சிருக்கணும்ல, ஆனால் அந்த 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது நம்ம கையில் ஒரு வாய்ப்பு இருக்கணும்ல. அப்படி எதனாவது வாய்ப்பு இன்றைக்கி இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சிஸ்டத்துலேயோ 10 வருஷம் கழித்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமானா டெஃபினட்டாக கிடையாது. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? 3வது நாமினி ஆப்ஷன். ஏன் தெரியுமா சொன்னேன், நானே நாமினி. இங்கே ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினிக்கும் இன்கம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டில் கூட இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, பென்ஷன் ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆக்சிஸில் நமக்கப்புறம் நம்மளுடைய ஜென்ரேஷன் யாரை நாமினியாக கொடுக்குறோமோ அவங்களுக்கு இந்த இன்கம் போகிறதுனால நம்ம இல்லாட்டினா கூட நம்ம ஃபேமிலி வந்து என்னது சேஃபர் சைடு இருக்கும். அது எப்படி சார் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? என்னோட டீமில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோவிந்தசாமி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. பட் இந்த வாரம் அவங்க ஃபேமிலிக்கு 4,000 ரூபாய் இன்கம். அதே மாதிரி கோபிநாயகம் சார்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. பட் என்ன அப்படின்னா அவங்க பசங்களை நாமினியாக கொடுத்ததுனால இந்த வாரம் அவங்களுக்கு ஒரு 4,000 ரூபாய் இன்கம் ஃபேமிலிக்கு போயிடுச்சு. அப்போ ஆக்சிஸை எடுக்கிறது மூலியமா இருக்கையில் மட்டும்தான் சம்பாதிக்கணும் அப்படின்றது கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இல்லாட்டினா கூட நம்ம ஃபேமிலி வந்து என்னது ஒரு நல்ல சேஃபான இடத்துல இருக்கும். நம்ம இல்லாட்டினா கூட அந்த ஃபேமிலி சிறப்பாக ரன் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் ஆக்சிஸ் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு. இருந்தாலும் இது ஒருத்தங்களுக்காக என்கிட்ட பணமே இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது, இந்த பணத்துக்காக நான் என்ன சார் யோசிச்சுட்டே இருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, இந்த ஒரு கார்டு மாதிரி இருக்கு இல்லையா, இது மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கார்டு இருந்திருக்கும். ஒரு சென்டோட ரேட்டு எப்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 500 ரூபாய் தான் இருந்திருக்கும். கரெக்டாக நம்ம வாங்கியிருப்போமா? மாட்டோம். ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் வந்திருக்கும். அன்றைக்கி விலை போகாத இடத்துல இன்றைக்கி அந்த பில்டிங் கட்டியிருக்காங்களா, இன்றைக்கி ஒரு சென்ட் எவ்வளோ, 5 லட்சம் ரூபா. ஆனால் அன்னைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 500 ரூபா நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு 5 லட்ச ரூபா மாறும். நமக்கு எதனா தெரியுமா? கண்டிப்பாக தெரியாதுங்க. இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தொலைநோக்கு பார்வையாக யோசிக்கல, அதுதான் காரணம். அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஆக்சஸ்ன்ற வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வேணால் வேல்யூ கம்மியாக இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் இது ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக மாறப்போகுது. அதனால் உங்கள் லைஃப்பில் ஒரே ஒரு டைம் என்ன பண்ணுங்கள், முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். இருந்தும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா, சார் இந்த ஆள் சேர்க்குற வியாபாரம்லாம் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்குன்னே தனி வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் லீகலாக இன்றைக்கி ரன் ஆகுதா, முன்னாடி ஏன் ஃபேக்காக ரன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இங்கே ஆக்சஸில் நீங்கள் வாங்க, உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுவோம். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.